மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் வழியில் நடந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நான் வரவேற்கின்றேன். 331வது ஆண்டு திருவிழாவை இந்நன்னாளில் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அவருடைய பரிந்துரையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் விரும்பி வேண்டி கேட்டு நின்ற ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கேட்பதற்காக நாம் வந்தவர்களாக உங்கள் முகங்களை பார்க்கின்ற பொழுது தெரியவில்லை. பெற்றதற்காக நன்றி கூறி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்தவர்களாகவே உங்கள் முகங்கள் சொல்லுகின்றன. எனவே ஆண்டவரை போற்றுகிறோம், இத்திருப்பலியில் புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த போற்றுதலும் புகழுதலும் நிச்சயமாக ஆண்டவரின் ஆசிரை நமக்கு பெற்றுத்தரும், நம்மை வழி நடத்தும். எனவே இந்த திருப்பலியில் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்நாள் வரை நம்மை காத்து உடல் உள்ள சுகங்களோடு, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானங்களோடு, குடும்ப நலன்களோடு, பிள்ளைகளினுடைய படிப்பை ஆசிரித்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்த அந்த நிலையில் நோய் நொடியிலிருந்து நமக்கு விடுதலை தந்ததற்காகவும், அவைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையையும் பக்குவத்தையும் கொடுத்ததற்காகவும், நம்முடைய தொழில் முன்னேற்றங்கள், நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றதற்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய கரம் பிடித்து நாம் வழி நடத்துவதற்கு அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பரிந்துரையையும் நாடி வந்திருக்கிறோம். எனவே நிலையில் நம் கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நான் அழைக்கின்றேன். இந்நன்னாளில் அருட்தந்தை மேத்யூ அவர்கள் கப்புச்சின் சபையினுடைய திருச்சி அந்த மண்டலத்தினுடைய ப்ரொவின்ஷியல் அதிபராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்தேன், மனமுகந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று அவர்கள் நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை உங்கள் சார்பாக அன்புடன் நான் வரவேற்கின்றேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய மறைவட்ட அதிபர் சாமிநாதன் அவர்கள் நமக்கு மறைவுரை வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். சான்சலர் ஃபாதர் அமல்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனைய அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்று அவர்கள் நமக்காக இந்த நாளிலே ஜெபிக்க இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஜபங்கள் நமக்கும், நம் ஜபங்கள் அவருடைய ஊழியத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் மகிழ்வோம். அதிலும் குறிப்பாக அன்புக்குரியவர்களை, இந்த திருப்பணிகளை எல்லாம் நாம் மேற்கொள்வதற்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட 500 பேர், சிறுகவும் பெருகவும் 500 பேர் நன்கொடை கொடுத்துருக்கிறார்கள். இந்நாள் வரை என்னுடைய சிஸ்டத்தை தட்டி பார்த்தீங்கன்னா அது இருக்கிறது. 1 பைசா கொடுத்தவங்களாக இருக்கலாம், 2-3 லட்சம் கொடுத்தவங்களாக இருக்கலாம். ஆக என் நிலையிலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைய இந்த காரியங்கள் உருவாகி இருக்கிறது. அதில் உங்கள் பெயர் இருக்கா இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை நான் இப்பொழுது நன்றியோடு ஆண்டவர் திரும்ப நிறுத்துகிறோம். கொடுத்து மகிழ்ந்து இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அவர்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும். ஐயோ கொடுக்கலை என்று மன வருத்தப்படுகிறவர்களை ஆண்டவர் கொடுக்க வைக்க வேண்டும் என்கிற இந்த நிலையில் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் மகிழ்வோம். குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் திருமுன் மன்னிப்பை நாம் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும்,
ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமும் கனிவும் கொண்ட எங்கள் வானக தந்தையே, எங்கள் பாதுகாவலி அருள்மிகு கன்னி வெண்டை மரியாளின் 331ஆம் ஆண்டு திருவிழாவை கொண்டாட மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் அவரின் பரிந்துரையால் உம்மிடமிருந்து பெற்ற எண்ணற்ற நன்மைகளுக்காக இவ்விழா நாளில் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அவரிடம் நாங்கள் கண்டு பாவிக்கும் நற்பண்புகளை தூய்மையோடு போற்றி நிற்கவும், பிறர் நலன் கண்டு மகிழவும், என்றும் உமது திருவுளத்திற்கு பணிந்து நிறைவடைய காணவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எசேக்கியேல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை திருவசனங்கள் 12 முதல் 14 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா என் உயிரின் ஊற்றே தெய்வமே உயிரில் கலந்து வா அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா என் உயிரின் ஊற்றே தெய்வமே உயிரில் கலந்து வா என் ஆற்றல் நீயே என் அருளும் நீயே என் உயிரும் நீயே உயிர் மூச்சும் நீயே என் வாழ்வும் நீயே என் வழியும் நீயே என் மொழியும் நீயே எனக்கெல்லாம் நீயே அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா நிலவாக நீயும் என் உள்ளம் வந்தால் என் வாழ்வில் இருளெல்லாம் ஒளியாகிடும் நிலவாக நீயும் என் உள்ளம் வந்தால் என் வாழ்வில் இருளெல்லாம் ஒளியாகிடும் அந்த ஒளியிலே நானும் பிறர் வாழ்வில் தீபம் தினமேற்று மகிழ்வான நிலையாகிடும் உலகின் ஒளியே என் உள்ளம் வா உறவின் ஊற்றே இணையானவா என் ஆற்றல் நீயே என் அருளும் நீயே உயிர் உயிரும் நீயே உயிர் மூச்சும் நீயே என் வாழ்வும் நீயே என் வழியும் நீயே என் மொழியும் நீயே எனக்கெல்லாம் நீயே அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா அழியாத அன்பை தினம் தேடி தேடி அடைகின்ற என் உள்ளம் விரைந்தே நீ வா அழியாத அன்பை தினம் தேடி தேடி அடைகின்ற என் உள்ளம் விரைந்தே நீ வா உந்தன் குறையாத அன்பை நிறைவாக உணர்வேன் ஊரெங்கும் உனதன்பை பறைசாற்றுவேன் அன்பாலே என்னை ஆள என் உள்ளம் வா உனதாக என்னை மாற்றும் அருளாக வா என் ஆற்றல் நீயே என் அருளும் நீயே என் உயிரும் நீயே உயிர் மூச்சும் நீயே என் வாழ்வும் நீயே என் வழியும் நீயே என் மொழியும் நீயே எனக்கெல்லாம் நீயே அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா என் உயிரின் ஊற்றே தெய்வமே உயிரில் கலந்து வா இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர்
கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இங்கு அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 11வது பிரிவு, அருள் திரு வாக்கியங்கள் 3 முதல் 7, 17, 20 முதல் 27 மற்றும் 33 முதல் 45 வரை. லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் கடவுளின் மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதியாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இறை வார்த்தை 17. இயேசு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆயிற்று. இறை வார்த்தை 20. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவர் எதிர்கொண்டு சென்றார். மரியாவோ வீட்டிலே இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதனை நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இறை வார்த்தை 33. மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது
இயேசு உள்ளம் குமரி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் லாசரை சாகாமல் இருக்க செய்யக்கூடாதா என்றனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இலுப்பூர் பங்கினுடைய பிலிப்பட்டிக்கு அருகில் இருக்கின்ற இந்த அருமையான அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாளினுடைய கல்லறை கோவிலின் ஆண்டு திருவிழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிற, அன்னையின் பரிந்துரையை நாடி வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும், இங்கே இருக்கிற அருள்தலத்தினுடைய அதிபர் தந்தை, வந்திருக்கிற அருட்தந்தையர்கள் அனைவரின் பெயராலும் விழா குழுவினர்களின் சார்பாகவும் சிறப்பான திருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கரம் தட்டி சிறப்பாக நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இவ்வளவு நிழல் மத்தியிலே கொஞ்சம் கூட வெயில் தெரியாமல் இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த இடம் இப்படி மாறுமா என்கிற ஒரு கேள்வி எத்தனையோ பேருடைய மனதிலே இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்தை இப்படி ஒரு அற்புதத்தின் அடையாளமாக, அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாளினுடைய ஒரு அமைதி நிறை அருள்தலமாக உருவாக்க முடியும் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அருமையான அருள் தந்தை, அதிபர் தந்தை அவருடைய முயற்சியினாலும் எத்தனையோ பேர், 500 பேர் அவர் சொன்னார். அந்த 500 பேருடைய சிறப்புமிகு நன்கொடைகள் ஒவ்வொன்றாலும் இன்றைக்கு இந்த தலம் அருமையான ஜபக்கூடம், அருமையான ஒரு ஓய்வு கூடம், இன்னும் மற்ற பொது வெளிப்பெற்ற ஆலயம், இன்னும் வரக்கூடிய நிறைய பணிகள் இருக்கின்றன. இன்னும் சிறப்பான அதிசயங்கள் அற்புதங்களும் இந்த இடத்திலே நடக்க இருக்கின்றது உங்கள் அனைவரினுடைய சிறப்பான ஒத்துழைப்பினாலே. எனவே இந்த அருமையான காரியங்கள் இந்த இடத்திலே அருள்தலம், இந்த இடம் ஒரு தேவ ஆற்றலின் மையம். இந்த அன்னையினுடைய பரிந்துரையால் இந்த இடத்திலே கடவுளின் அருள் குடிகொண்டிருக்கிறது. என் கண்ணை இந்த பீடத்தின் மீது வைத்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இங்கே நிழலாடுகிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் உற்சாகமாக கரம் தட்டி சிறப்பாக இந்த நேரத்தில் தந்தை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் நன்கொடைகள் கொடுத்து சிறப்பித்த அனைவருக்குமாக நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த அன்னையினுடைய அருள்தலத்தை ஆண்டுக்கு ஒரு முறை நாடி வருகிறீர்கள். அந்த அழகுபடுத்தப்பட்ட ஒரு அற்புதமான கெபி இருக்கிறது.
கற்றாழை செடியோரம் கற்புக்காக தன்னுடைய உயிரை காணிக்கையாக்கிய அந்த வெண்ணாடை அணிந்த அந்த வண்ணதேவதை, வீரமிகு அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாளினுடைய அந்த விசுவாசத்தை இன்றைக்கு நாம் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே கத்தோலிக்க பாரம்பரியத்திலே இந்த தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு என்பது கல்லறைகளின் ஞாயிறு என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், எப்படி லாசரை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பித்தாரோ அதனுடைய ஒரு நினைவாகவே இந்த தவக்காலத்தில் நம்முடைய பங்குகளிலே ஒரு மினி கல்லறை திருவிழா, நவம்பர் 2ஆம் தேதி நாம் கல்லறை திருவிழா கொண்டாடுவோம். எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த தவக்காலத்திலே இந்த 5வது வாரத்தில்தான் கல்லறைகளை நோக்கி போவதும், கல்லறைகளுக்கு ஜெபிப்பதும், கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆன்மாக்களுக்காக பரிந்து பேசுவதும், அந்த ஆற்றலை கல்லறையை தொட்டு விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிற ஒரு அருமையான பாணி, ஒரு நம்பிக்கை, ஒரு பாரம்பரியம் நமது கத்தோலிக்க பாரம்பரியமாக இருக்கிறது. அதனால்தானோ என்னவோ அப்போதிலிருந்தே இந்த 5ஆம் வாரம்தான் இந்த அருள்மிகு கன்னியினுடைய விழா தொடங்குகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். ஒரு நண்பர் ஒருவரை பார்த்து கேட்டேன், என்ன வருஷம் வந்துடுறீங்களே, தவறாமல் வந்துடுவீங்களா? ஆமசாமி, இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ வருஷம் நான் விவரம் தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வருஷம் நான் வரலனா இந்த அம்மா எப்படி என்னைய வர வச்சிரும். ஒரு வருஷம் இந்த கல்லறை மண்ணை நான் மிதிக்கலைன்னா என் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று குறைபட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் ஒரு வருஷம் வரலனா அடுத்த வருஷம் வேன் எடுத்துக்கிட்டு 30-40 பேர்த்தை நான் கூட்டிகிட்டு வர இந்த அம்மா என்னை வச்சிரும். இப்போ அவங்களுடைய எளிய நம்பிக்கையை பாருங்கள். இந்த வீரமிகு அருள்மிகு கன்னிகையினுடைய பரிந்துரை எந்த அளவுக்கு இன்றைக்கு குடும்பங்களை நிறைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அத்தனைக்கும் கடவுளுக்கு நெஞ்சார நன்றி சொல்லுவோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு அந்த லாசரை உயிர்ப்பிக்கின்ற ஒரு நிகழ்வு. தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு ஞாயிறும் மிகச்சிறப்பாக வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. முதல் ஞாயிற்றில் சோதனைகளை எதிர்த்து காட்டி நாம் இந்த தவக்காலத்தில் சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டும். 2வது வாரத்தில் உருமாற்றத்தை கண் முன்பாக காட்டி இந்த உருமாற்றம் தவக்காலத்தின் நிறைவில் நாம் பெற வேண்டிய பரிசு என்று படம் பிடித்து காட்டுகிறது. 3வது வாரத்திலே இயேசுதான் வாழ்வு தருகிற நீரோடை என்பதை சமாரிய பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகிறது. 4வது வாரத்தில் சேற்றை பூசி சீலோவாமிலே போய் கழுவு என்று சொல்லி இயேசுதான் உலகத்தின் ஒளி என்று சொல்லி நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த வாரத்திலே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லி இயேசுதான் நமது உயிராக, ஒளியாக, வாழ்வாக, அனைத்துமாக இருக்கிறார் என்ற உண்மையினை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு ஒருவரை மட்டுமல்ல, எத்தனை பேரை உயிர்ப்பித்தார் இயேசு? எத்தனை பேர்? 3, 4, 5 தெரியல, மறந்து விட்டேன். முதலாவதாக காண்கிறோம் லூக்கா நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தியிலே 7வது அதிகாரத்திலே பார்க்கலாம். ஜெபக்கூட தலைவன் யாயிரினுடைய மகன் அங்கே சாக கிடக்கிறான். வந்து சொல்கிறாங்க, செத்துட்டா அவன் மக, விட்டுறியா? ஏன் போயின்மே அவரை தொல்லை பண்ணுற? விட்டுரு. இயேசு, நான் வரேன், தைரியமாயிரு, வீட்டிலே போயே அங்கேயே இல்லத்திலே மரித்தவரை உயிர்ப்பித்து தருவதை காண்கிறோம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். நயீம் பட்டணத்தினுடைய கைம்பெண்ணின் மகன் வீட்டை தாண்டி ரோட்டுக்கு வந்துட்டான். ரோட்டுக்கு வந்தபோதும் கூட இறந்து போய் பாடையிலே தூக்கி கொண்டு போன மகனை தொட்டு நிறுத்தி உயிரோடு எழுப்பி கொடுப்பதை காண்கிறோம். போகிற பாதையிலே அடுத்த குணம். இது 3வது. இந்த யோவான் நற்செய்தியிலே 11வது அதிகாரத்திலே காண்கிறோம். கல்லறைக்கு போய் 4 நாள் ஆனவனை கூட இயேசு உயிரோடு எழுப்பி ஒப்படைப்பதை பார்க்கிறோம். இயேசுவுக்குள் உயிர் இருந்தது, அதனால் உயிரை தர முடிந்தது. அன்புக்குரியவர்களே, அந்த யோவான் நற்செய்தியிலே 11வது அதிகாரத்திலே 35வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்கள் மனதிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். விவிலியத்தினுடைய மிகச்சிறிய வாசகம், த ஷார்ட்டஸ்ட் வேர்ட் இன் த பைபிள் என்று சொல்லப்படுகிறது. விவிலியத்திலேயே மிகச்சிறிய வசனம்,
ஆனால் கடவுள் யார் என்பதை ஊரறிய உலகறிய சொல்லுகிற உன்னதமான அனுபவத்தை தரக்கூடிய ஒன்று. இயேசு கண்ணீர் விட்டழுதார். ஜீசஸ் வெப்ட் என்று வார்த்தைகளாலே சொல்லப்படுகிறது. இயேசு முழுக்க முழுக்க 100% அவர் ஒரு மனிதத்தன்மை முழுமையாக கொண்டவர், மனித உணர்வுகளை கொண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிற அற்புதமான ஒன்று. லாசரே வெளியே வா என்று சொல்லி கட்டுகளோடு அவனை வெளியே அனுப்பி வந்து எழுப்பி ஒப்படைக்கிற போது அவர் 100% இறை மகன் என்ற உண்மையினை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வை சந்திக்கிறோம். இந்த சகோதரிகள் 2 பேரும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? ஒரே வார்த்தையை தான் 2 பேரும் சொல்கிறாங்க. ஒருத்தங்க வர வழியிலே சொல்கிறாங்க, ஒருத்தங்க கல்லறைக்கு வந்தோன்னு சொல்கிறாங்க. மார்த்தாவும் மரியாவும், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், செத்த போயிருக்க மாட்டான். நீ இல்லாமல் போனது தான் குறை. இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்டால் கிடைக்கும், ஏனென்றால் நீர்தான் மெசியா. யோவான் சொல்ல வந்த கருத்து அதுதான். லாசரை உயிர்த்தெழுந்து வந்தது உன்னதமான காட்சி அல்ல, மாறாக இயேசுதான் உயிர்ப்பும் உயிரும் அனைத்துமாக இருக்கிறார். இதைத்தான் யோவான் சொல்ல வந்தார். அது அந்த 2 பேர்த்து வாயாலையும் சொல்ல வச்சு கடைசியில் இயேசுவே சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு இன்றும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம்? இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து தன் வாழ்க்கையிலே கடவுளுக்கு மட்டும்தான் முதலிடம், கடவுளுக்கு மட்டுமே முதலிடம் தருவேன் என்று சொல்லி அதற்காகவே தன்னுடைய கற்பை காணிக்கையாக்கி உயிரையும் காணிக்கையாக்கி கற்றோலை செடியாரம் இன்றைக்கு காத்திருந்து நமக்கு பரிந்துரை தருகிற இந்த அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாளினுடைய வாழ்வும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். நான் கடவுளுக்காகவே வாழ்ந்தேன், கடவுளுக்காகவே என் உயிரை கொடுக்கிறேன், அவரே என்னை வாழ வைப்பார், என்னை நம்பி வருகிறவர்களையும் வாழ வைப்பேன் என்று இன்றைக்கு சொல்லாமல் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அருள் தலத்திலே. பிரியமானவர்களே, ஒரு இளம் வயது வாலிப சகோதரி ஒருவர் ஒரு சிறிய ரோட்டு ஓரத்திலே, ஒரு சாலை ஓரத்திலே ஒரு விபத்திலே சிக்கிவிட்டார். அங்கே இருந்த 2 சகோதரர்கள் அவரை தூக்கி மடியிலே வைத்து கொண்டு ஒரு ஆட்டோவிலே ஏற்றி மருத்துவமனைக்கு விரைந்து செல்லுகிறார்கள். மடியிலே கிடக்கிற அந்த சகோதரி சொன்னார், அண்ணா தயவு செய்து எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள், எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்கண்ணா. கொஞ்ச நேரம் ஆனிச்சு, ஆட்டோ போய்கிட்டே இருக்குது. மீண்டும் சொல்லுகிறார், எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்கண்ணா, தயவு செய்து என்னை காப்பாற்றிடுங்கண்ணா. ஏம்மா அப்படி சொல்கிற? ஆமாம், நான் எங்கள் அம்மாவுக்காக நான் உயிர்ந்தால் வாழ்ந்தாக வேண்டும். நான் எனக்காக அல்ல, நானும் என் தாயும் மட்டும்தான் இருக்கிறோம். ஆனால் நான் செத்துட்டேன்னா எங்கள் அம்மாவால் அதை தாங்க முடியாது. அதனால் என் அன்னைக்காக என் தாய்க்காக நான் உயிர் வாழ்ந்தே ஆகணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க. நான் வாழ வேண்டும் என்பதல்ல, என் தாய் வாழ வைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் உணர்வுகள். இன்றைக்கு நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாள் இன்றைக்கு நமக்கு மாதிரி காட்டி இருக்கிறாரே, இந்த இறைவனை நம்புகிறேன், அவர் என்னை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கன்னிகை சொல்லுகிற வாழ்வின் பாடம் அதுதான். உன் வாழ்க்கையிலே கடவுளுக்கு மட்டுமே முதலிடம் கொடு, கடவுளை மட்டுமே நீ நம்பி வாழ்ந்துவிடு, மற்ற அனைத்தையும் அவர் தருவார் என்ற நம்பிக்கையினை இந்த கன்னிகை தன்னுடைய வாழ்வின் வழியாக இன்று நமக்கு சொல்லுகிறார். நாமும் அந்த வாழ்க்கை பாடத்தை இன்று நமது வாழ்வின் பாடமாக ஏற்றுக்கொள்வோம். கடவுளை முழுமையாய் நம்புவோம், கடவுள் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். உமக்காகவே என் வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல்லி இயேசுவிலே மையம் கொண்டு இயேசுவுக்காக அனைத்தையும் கொடுத்து வாழ்வோம், வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். என் சித்தமன்று உன் சித்தமே, என் பாக்கியம் என்று இறைப்பதம் பணிந்தயம் காவலியே. அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, என் வாழ்வின் ஊற்றே, இறைமகன்
இயேசுவின் நேசரே, எங்களை தயவுடன் காத்தருளும், எங்களை தயவுடன் காத்தருளும், எங்களை தயவுடன் காத்தருளும். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு திருவிழாவின் போது நாம் முதல் வார நவநாளை ஜெபித்தோம். இந்த ஆண்டு 51வது வார நவநாள். அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளின் அன்பு பக்தர்களே, தந்தையே, என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று உரைத்த இயேசு தன்னை முழுவதும் இறைவனின் திருவுளத்திற்கு கையளித்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் தன் நற்செய்தியில் கூறுகிறார். கடல் கடந்து உலகமெங்கும் சென்று நற்செய்தினை அறிவியுங்கள், பேய்களை அடக்குங்கள், பிணிகளை போக்குங்கள், இறையாட்சியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசுவின் நற்செய்தியை தன் இதயத்தில் சுமந்து இந்திய திருநாட்டிற்கு பாய்மரக் கப்பலில் பயணம் மேற்கொண்டு தமிழகத்தின் மையப்பகுதியாம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள இலுப்பூர் பகுதியில் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து கற்பை காத்திட குருதி சிந்தி தன் இன்னுயிரை இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்தவள்தான் நம் பாதுகாவலி அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள். ஏழை எளிய பாமர மக்களின் வாழ்வில் நம்பிக்கை நட்சத்திரமாக தனது எளிய வாழ்வாலும் இனிய மொழியாலும் சான்று பகர்ந்தவள். ஆயனில்லா ஆடுகளைப் போல மக்கள் இருப்பதைக் கண்டு மனம் இறங்கி நம் ஆண்டவர் இயேசுவின் அடியொட்டி ஆயனில்லா ஆடுகளைப் போல திக்கு தெரியாது திகைத்து நின்ற மக்களை இயேசுவின் அன்பால் ஈர்த்து, அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திகைக்காதீர்கள், புலம்பாதீர்கள், நான் இருக்கிறேன் உங்களை அரவணைத்திட, உங்களை தேற்றிட, காத்திட, உங்கள் வாழ்வில் வழியாகி ஒளியாகி உண்மையாகிட என்று இயேசுவின் ஆறுதல் தரும் மொழிகளால் மக்களின் துயர் துடைத்த தூயவள், வேதனை தணித்த வைத்தியர், நலம் நல்கிய நாயகி, நம் பாதுகாவலி. அவளின் குருதி கொப்பளித்து பாய்ந்தோடிய இவ்விடத்தில் அவளின் திருக்கல்லறைக்கு முன் வேண்டி நிற்கும் நாம் அவளின் பரிந்துரையால் பெற்ற நலன்களுக்காகவும் ஆசிருக்காகவும் நன்றி செலுத்துவோம். நம் தேவைகளை அவளின் பரிந்துரையால் இறைமகன் இயேசு அருள வேண்டும் என்று கடுகளவு விசுவாசத்தோடு நாம் வேண்டி நிற்போம். இறைவா, நீரே எங்கள் புகலிடமாகவும் கோட்டையாகவும் அரணாகவும் நாங்கள் நம்பியிருக்கும் இறைவனாகவும் இருந்து எங்களை இந்நாள் வரை காத்த உமது கிருபையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவா உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, நாங்கள் அஞ்சுகிற போது எங்களுடன் இருந்து, நாங்கள் கலங்குகிற போது கலங்காதே, நான் உன் கடவுள் என்று தேற்றி எங்களுக்கு வலுவூட்டி உம் வலக்கரத்தால் காத்திட்ட உமது கிருபையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவாவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தபோது நீர் எங்களோடு இருந்து எத்தீங்கும் எங்களுக்கு நேரிடா வண்ணம் காத்து உமது கோலாலும் நெடுங்கலியாலும் எங்களை தேற்றிய உமது கிருபையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவாவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, எங்களை விட்டு விலகாது, எங்களுக்கு முன் சென்று எங்களை கைவிடாது, எங்களின் ஆபத்து காலங்களில் எங்களை தாங்கிட்ட உமது கிருபையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவாவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ உன் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்றுரைத்து உம் பேரன்பால் எங்களை அரவணைத்து அருளுமதி இந்த உமது கிருபையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவாவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் கருவின் கனி ஆசி பெற்றிடும் என்று மொழிந்து மகப்பேரின்றி இருந்த குடும்பங்களின் வேண்டுதலை கேட்டு மகப்பேறு அருளி அவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோட செய்திட்ட உமது வல்லமையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவாவை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, வேண்டி நின்றோரின் திருமண தடைகளை நீக்கி நல்ல வரன்களை காண்பித்து மன நிறைவோடு இல்லறம் கண்டிட நீ செய்த உமது கிருபையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவாவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம்.
இறைவா, இத்திருத்தலம் நாடி வருவோரின் தீரா நோய்களையும் சஞ்சலங்களையும் நீக்கி உடல் மற்றும் மனநலம் நல்கியதை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, தீரா குடும்ப சிக்கல்களும் பிரச்சனைகளும் உம்மருளால் தீர்வை கண்டதை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, பிள்ளைகளின் படிப்பை, எதிர்காலத்தை, வேலை வாய்ப்பினை, எங்களின் பணியை, உழைப்பை, தொழிலை, விவசாயத்தை, கால்நடைகளை ஆசீர்வதித்த உமது அளபெரிய கருணையை நினைத்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளோடு இணைந்து இறைவா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களை, தனிப்பட்ட முறையில் நாமும் நம் குடும்பமும் பெற்ற நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவோம். மௌனமாக நம் தேவைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, பணிவிட பெற அல்ல பணியாற்றிடவே வந்தேன் என்று மொழிந்த உம் திருமகன் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நாட்டு தலைவர்களும் சமய சமூக தலைவர்களும் மக்களின் நலன் கருதி பணியாற்றிட வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பரலோக பிதாவே, உன் விசுவாசம் உன்னை நலமாக்கியது என்று மொழிந்த உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து எங்களின் உடல் மனவேதனைகளை தணித்து நோய்களை நீக்கி நாங்கள் முற்றிலும் நலம் பெற்று மகிழ்வுடன் வாழ ஆசீர் வழங்க வேண்டும் என்று வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பரலோக பிதாவே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்தவரே, எங்கள் குடும்பங்கள் உம் ஆசீரால் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து மகிழ்ந்திட வேண்டுமென்று வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை அரவணைத்து மகிழ்ந்தவரே, குழந்தைகளை என் அருகே வரவிடுங்கள் என்று மொழிந்தவரே, எங்களின் குழந்தைகளை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள நலத்தோடு அறிவையும் ஞானத்தையும் பக்தியையும் ஒழுக்கத்தையும் திருக்கொடையாக ஈந்து நல்லதொரு எதிர்காலத்தை வழங்கி மனநிறைவோடு வாழ்ந்து மகிழ்ந்திட வேண்டுமென்று வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகின்றோம். உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது. நீ வாழ்வடைய வேண்டுமென்றால் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து விட்டு என்னை பின்செல் என்று நிறைவாழ்வை பெற்றிட விரும்பிய இளைஞனிடம் மொழிந்திட்ட இயேசுவே, எம் இளைஞர் இளம்பெண்கள் உம் வார்த்தைக்கு செவிமடுத்து தங்களின் எதிர்கால வாழ்வை நிறைவாக்க தடையாக இருக்கும் காரண காரியங்களை கண்டுணர்ந்து மனமாற்றம் பெற்று மனிதநேய விழுமியங்களை கடைபிடித்து மாண்புள்ளவர்களாக மகிழ்ந்து வாழ வேண்டுமென்று வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று மொழிந்திட்ட இயேசுவே, பெற்றெடுத்த தங்கள் பிள்ளைகளுக்காக இணையான இணையதொரு வரன் தேடுவோர் ஈசாக்கிற்கு ரபேக்காவை, ரூத்துக்கு போவாசை நீ முன்குறித்து வைத்தது போல இவர்களுக்கும் நீர் குறித்து வைத்துள்ள வரனை கண்டடைந்து தாமதமாகும் தடைப்பட்டு நிற்கிற திருமண காரியங்கள் இனிதே நடந்தர வேண்டும் என்று வரங்களின் ஊற்றான அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கட்பேறு நீர் வழங்கும் திருக்கொடை, குழந்தைகள் நீர் அருளும் செல்வம் என்று மொழிந்தவரை, சாராவை, அண்ணாவை, எலிசபெத்தை மக்கட்பேற்றினால் ஆசிர்வதித்து அவர்களின் சஞ்சலங்களை நீக்கியவரை, குழந்தை பாக்கியமின்றி மன சஞ்சலத்தோடுவும் திருமுன் குழந்தை பாக்கியம் கேட்டு ஜெபித்து நிற்பவரை ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். உம் கிருபையால் கற்ப தடைகளை நீக்கி மகப்பேறு அருளும். பெற்றெடுத்த மக்களோடு மகிழ்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். கூக்குரலிட்டு கூவி இழைத்த குரலுக்கு செவி மடுப்பவரே, விவசாயம் செழிக்க, தொழில் முனைவோர் ஏற்றம் பெற, நிலப்புல சிக்கல்கள் தீர்ந்திட, நீடித்த நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வர, வீடு கட்டுகிற பணிகள் விரைந்து நிறைவு பெற, கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட வேண்டி நிற்போரை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டுமென்று வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். எங்கள் பிணிகளை தாங்கிக் கொண்டவரே,
துன்பங்களை சுமந்து கொண்டவரே, பல்வேறு உடல் மன உபாதைகளால் துன்புறுவோரை தீரா பிணியால் வாழ்வில் நம்பிக்கை இழந்து நிற்கும் உம் மக்களை உம் திருமுன் கிடத்துகின்றோம். தொட்டு சுகம் நல்க வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது என்று இயம்பியவரே, இத்திருத்தல பராமரிப்புக்கும் திருப்பணிகளுக்கும் நன்கொடைகள் வழங்கி காணிக்கை தந்து ஒத்துழைப்பு நல்கி ஜெபித்து நிற்கின்ற குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை மற்றும் பல்வேறு நிலைகளில் திருத்தன பணிகளை செவ்வனே செய்து மகிழும் குடும்பங்கள், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து வாழ்வின் அனைத்து நலன்களையும் வளங்களையும் உம் அருளால் பெற்று இனிதே வாழ்ந்திட துணை புரிய வேண்டுமென்று வரங்களின் ஊற்றான எங்கள் அருள்மிகு கன்னிகை வெள்ளை மரியாள் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளுடைய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சத்தமிட்ட இறைமகனே இறைவா, எங்கள் மேல் தூய இரக்கமாயிரும். ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். போர்ச்சுகல் தேசத்தில் செல்வச் செழிப்பில் மலர்ந்திட்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளமையிலே இயேசுவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒருவரின் கண்ணீர் கண்டு கலங்கி நின்ற அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமறையை கடல் கடந்து அறிவிக்க அழைக்கப்பட்டபோது அழைப்பினை மகிழுடன் ஏற்ற அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆபத்தான கடல் பயணத்தை கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் துணிவுடன் மேற்கொண்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கடல் கொள்ளும். சுற்றத்தால் அலைக்கழிக்கப்பட்ட போது இயேசுவின் கரம் பற்றி பயணத்தை தொடர்ந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் இந்திய கொள்ளும். திருநாட்டை வந்தடைந்தவுடன் வழிநெடுகிலும் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து வெகு நாட்கள் பயணம் மேற்கொண்டு இலுப்பூர் வந்தடைந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் இயேசுவின் கொள்ளும். நற்செய்தியை எளிய மக்களுக்கு எடுத்து எம்பிய அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்களின் அறியாமை கண்டு அதிர்ந்து நின்ற அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் அன்பினால் மக்களின் உள்ளங்களை ஈர்த்திட்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்களின் இன்னல்கள் இடுக்கண்களை கடைந்து துயதுடைத்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நீக்கி பேய்களை ஒட்டி சுகம் தந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜாதி மத இன பேதமின்றி அனைத்து மக்களாலும் வெள்ளை மரியாள் என்று அன்புடன் அழைக்கும் பாக்கியம் பெற்ற அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி பணியின் போது நயவஞ்சக குதிரைப்படை வீரர்களால் துரத்தப்பட்ட போது அவர்களின் மனமாற்றத்திற்காக இறைவனை இறைஞ்சி மன்றாடிய அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைப்பணிக்காக அர்ப்பணித்த கற்பொழுக்கத்தை காம்புகளிடமிருந்து காத்திட கள்ளி புதருக்குள் துணிவுடன் புகுந்திட்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கள்ளி முட்கள் குத்தியதால் குருதி கொப்பளித்த நிலையிலும் இயேசுவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று காமுகர்களுக்காக மன்றாடிய அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காமுகர்கள் கண் பார்வை இழக்க குதிரையின் மீது அமர்ந்து கள்ளிப்புதரை பலமுறை சுற்றி வந்த போதும் அவர்கள் பார்வை பெற மன்றாடிய அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காமுகர்கள் தங்கள் முகாமுக்கு திரும்புகிற வழியில் அவர்களுக்கு மீண்டும் கண் பார்வை பெற்று தந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் மரண கொள்ளும். தருவாயில் உம் கையில் என் ஆவியை கையளிக்கிறேன் என்று மொழிந்து இறைப்பதம் அடைந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கள்ளி கொள்ளும். செடியின் நடுவே கள்ளி மலராக மலர்ந்திட்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கனவில் கொள்ளும். இலுப்பூர் கிராம கிறிஸ்துவ மக்களுக்கு தோன்றி இறப்பை அறிவித்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக உன் வேண்டிக் கொள்ளும். விருப்பப்படி இறந்த இடத்தில் காமுக படைவீர்கள் சூழ்ந்து நிற்க அடக்கம் செய்யப்பட்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் அடக்கம் கொள்ளும். செய்யப்பட்ட போது காமுக படைவீரர்கள் தங்களின் எழி செயல் நினைத்து வருந்திடவும் பார்வையை மீண்டும் பெற்றதற்கு இறைவனை போற்றிடவும் செய்திட்ட அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்று முதல் இன்று வரை ஏன் இனி வையம் இருக்கும் வரை உமது பரிந்துரையை நாடி நிற்போருக்கு என்றும் துணை நிற்கும் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகப்பேறு அற்றவர்களுக்கு மகப்பேறு அருளிய அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் வரன் கொள்ளும். வேண்டி கரம் குவித்தோருக்கு நல்ல வரன் தந்து வாழ்வருளிய அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் தீரா கொள்ளும். நோய்களை நீக்கிய திரவியமே அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் குடும்ப கொள்ளும். சமாதானத்தையும் ஒற்றுமையும் நல்கிடும் நாயகியே அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக உம்மை வேண்டிக் நாடி கொள்ளும். வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை தாயுக்குறி அன்போடு பரிந்து பேசி பெற்றுத்தரும் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளும். வாழ்வின் வழி
ஒளியான உப்பான அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பி அடைக்கலம் புகுந்தோரை காத்திடும் அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் உலகத்தின் கொள்ளும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். மன்றாடுவோமாக. இறைவா, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை கையளிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று மொழிந்தீரே. நற்செய்தியின் பொருட்டு தன் உயிரை உம் கரங்களில் அர்ப்பணித்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளின் பரிந்துரையை ஏற்று நாங்கள் வேண்டி நிற்கும் தேவைகள் அனைத்தும் உமது திருவுளத்திற்கு உகந்ததென்றால் கொடுத்து நிறைவாக ஆசிர்வதியும். உமக்கு சான்று பகர்ந்த அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளை போன்று நாங்களும் எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் திருவுளம் தேர்ந்து தெளிந்து தாழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் அவைகளை ஏற்று வாழ்ந்து நிறைவை பெற்றிட அருள் புரியும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா, கனிவுடன் ஏற்றருள்வார். என்னிடம் உள்ளதெல்லாம் நிறைவாய் உனக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிகளில் ஏற்பாய். என்னை முழுவதும் புகந்தளித்தே. காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா, கனிவுடன் ஏற்றருள்வாய். மலர்கள் கொண்டு வந்தேன் மகிழ்வாய் மனம் வீச. கனிகள் கொண்டு வந்தேன் கனிவாய் சுவை கொடுக்க. என்னையே கொண்டு வந்தேன் என்னையே கொண்டு வந்தேன் ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா, கனிவுடன் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஆண்டு நடத்தி காத்து வரும் தந்தையே, அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளின் திருவிழாவில் நாங்கள் உம் திருமுன் ஓப்புடன் கொண்டு வரும் காணிக்கைகளை மனமு வந்து ஏற்று அவைகளை மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றி அருளும். இவ்வாறு நாங்கள் உமது திருமகனின் இறப்பு உயிர்ப்பின் நினைவாக ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலியின் ஆற்றலால் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து நிலை வாழ்வை பெற்ற எம் பாதுகாவலி அருள்மிகு கன்னி வெண்ணை மரியாளை போன்று தூய்மை மிகு வாழ்வை துணிந்து வாழ அருள் வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எம் பாதுகாவலி அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் உலகின் ஒளியாக உப்பாக இருக்க நீர் விடுத்த அழைப்பினை ஏற்று உம் திருவடி பணிந்திட திருவுளம் கொண்டார். அவரே இத்திருவிற்தலத்தில் வீற்றிருந்து நாடி வரும் எங்களுக்காக உம் திருமுன் பரிந்து பேசி எங்கள் வாழ்வின் இருளாகிய துன்பத் துயரங்கள் நோய் நொடிகள் நீக்கி நம்பிக்கை என்னும் ஒளிக்கீற்ற எங்கள் உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் பாய செய்கின்றார். அவரே எங்கள் வாழ்வில் உப்பாகி என் சுவை ஊட்டி பாதுகாப்பு நல்கி உம் அன்பையும் பராமரிப்பையும் நாங்கள் கண்டுணர்ந்திட துணை நிற்கின்றார். ஆகவே என்னில் அடங்காத வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உம் அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இந்த இடத்திலே நாங்கள் நினைவுறுகின்ற கன்னி வெள்ளை மரியா, இன்னும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் அரைக்கராஜ் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுரண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, இன்றைய தினம் இந்த விழாவிற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஜாதி மத இனம் கடந்து அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளின் பரிந்துரையை பெற்று மகிழ்ந்த காரணத்தினால் உம்மை போற்றவும் புகழவும் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் வழியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இவர்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். நிறைவாக இவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். மேலும் இந்த விழா நாட்களில் பல்வேறு நிலைகளிலே பணி செய்யக்கூடிய தன்னார்வ பணியாளர்களுக்காகவும் குழுக்களுக்காகவும் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னின்று இந்த திருவிழாவை வழிநடத்துகிற 3 அமைப்புகளின் நாட்டாமைகள், தன்னார்வ பணியாளர்கள், பங்கில் பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகள், அருகில் இருக்கக்கூடிய பங்குகளிலிருந்து பணி செய்கின்ற அருள் சகோதரிகள், பங்கில் செயல்படுகிற ஜபக்குழுக்கள், பெண்கள் பணிக்குழுவினர், வின்சென்ட் பால் சபையினர், இளையோர் அமைப்பினர், மக்கள் இயக்கத்தார், பாடகர் குழுவினர், பீடப் பணியாளர்கள், பீடச் சிறுவர்கள், பல்வேறு நிலைகளில் துணை நிற்கின்ற இலுப்பூர் பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், அதிகாரிகள், பணியாளர்கள், தன்னாங்குடி பஞ்சாயத்து தலைவர், அதிகாரிகள், பணியாளர்கள், காவல்துறை நண்பர்கள், ஊர் காவல் படை, தீயணைப்புத்துறை, போக்குவரத்து துறை நண்பர்கள், மின்சாரத்துறை நண்பர்கள், பல்வேறு நிலைகளிலே துணை நிற்கின்றவர்கள், ஒளி அமைத்து உதவி செய்கிற நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து நாங்கள் இந்த நாளிலே திருமுன் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கனிவாக எங்கள் ஜெபம் கேளும். இவர்களை ஆசிர்வதியும். இவருடைய உழைப்பிற்கு ஏற்ப இந்த திருத்தலத்திற்காக இவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த அர்ப்பணத்திற்கு ஏற்ப இவர்களை நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, இதே நிலையில் பல்வேறு நிலைகளிலே இங்கு நடக்கிற திருப்பணிகளுக்கு துணை நின்ற ஒவ்வொருவருக்காகவும், நன்கொடை வழங்கிய ஒவ்வொருவருக்காகவும், ஒத்துழைப்பு நல்கி ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இது அந்த நாளிலே அனைவரையும் ஆசிர்வதியும். உமது விருப்பப்படி எங்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சிறிது நேரம் மௌனமாக அமைதிக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சமூகத்திலே, சிறப்பாக இந்த உலகத்திலே ஆண்டவர் அமைதியை தர வேண்டும். மக்களின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தர வேண்டும். நிம்மதியோடு அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்துதலிடம் சொன்னீரே. எங்கள் பாவங்களை நீர் பாராமல் நாங்கள் உம்மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி அந்த விசுவாசத்திலே நாங்கள் வாழ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தையும், எங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமையும், வாழ்க்கையிலே நிம்மதியும், இந்த உலகம் முழுவதற்கும் அமைதியும் தந்து எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் நிறைவாயிருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு வாழ்வளிக்க வந்த இயேசு, நமக்காக காத்திருக்கின்ற இறைவன், இன்று நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வந்திருக்கின்ற தேவன். இந்த திருத்தலத்திலே அருள்மிகு வெள்ளை மரியாள் வழியாக நமக்கு அருள்வளம் ஈர்ந்து வாழ்விக்கின்ற இறைவன். இவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த வழிபாட்டினை 11 மணிக்கு துவக்குகிறோம். 1:15 மணி அளவில் அது முடியும். ஆராதனையோடும் நற்கருணை ஆசிரோடும் குணமளிக்கிற வழிபாட்டோடும். அது முடிந்த பிறகு அன்றைக்கு வருகிற அனைவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஆக முதல் ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 500, 600, 700 பேர் அன்றைக்கு வந்து ஜெபித்து செல்வதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலையில் இந்த திருத்தலத்தில் நடக்கிற இந்த நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருத்தலம் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை திறந்திருக்கிறது. தனியாக வந்து ஜெபித்து செல்ல விரும்புகிறவர்கள் தனியாக வந்து ஜெபித்து செல்லலாம். ஆக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. வந்து விரும்புகிறவர்கள் ஜெபித்து செல்லலாம். அதை தொடர்ந்து இந்த திருத்தலத்தில் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும், புது நன்மை கொடுக்க வேண்டும், கல்யாணம் நடத்த வேண்டும் என்றால் முறையான உங்கள் பங்கு தந்தையுடைய கடிதங்களோடு இங்கே வருகிற பட்சத்தில் அந்த அருட்சாதனங்கள் இங்கு வழங்கப்படும். காரணம் என்னவென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டி குழந்தை பிறந்திருக்கிறது. நிறைய பேர் அதை சொல்லியிருக்கிறார்கள். அதை போல் நல்ல மாப்பிள்ளை அமையலை, பொண்ணு அமையலை என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு திருமணம் நடத்த விரும்பலாம். இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் இங்கு தான் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் பங்கு தந்தையுடைய கடிதங்களோடு முறையாக நீங்கள் வர வேண்டும். அதை தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தில் திருத்தல வரலாறு தாங்கிய நவநாள் கொண்ட ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதன் விலை 20 ரூபாய். அங்கே திருத்தல அங்காடி ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது. விரும்புவர்கள் பெற்று சென்று ஜெபிக்கலாம் நீங்கள். அதே போல் இந்த திருத்தலத்திற்கென்று ஒரு படங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பெரிய படம், சின்ன படம் என்று அதனுடைய விலை அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. விரும்புகள் சென்று உங்களுடைய வீடுகளில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் இதை கிஃப்டாக வெகுமதியாக நீங்கள் கொடுக்கலாம். அதை தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தில் அன்னதானத்திற்கு மாதம் முதல் அன்னதானத்திற்கு அசைவ உணவு கோழிக்கறி என்றால் 35,000 ரூபாய் செலவாகிறது. கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்டோர் அன்றைக்கு சாப்பிடுகிறார்கள். அதே போல் ஆட்டுக்கறி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தா 3 ஆடு நான் பிடிக்கணும். அதனால் ஆட்டுக்கறினா 40 கிலோ குறைஞ்சபட்சம் தேவைப்படுது. அப்போ 3 கறியாச்சும் போட முடியும். அதற்கு குறைந்தபட்சம் ஆடு ப்ளஸ் ஒரு 35,000 ரூபா நமக்கு தேவைப்படுகிறது. 40,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கி கொடுத்து 40 கிலோ கிட்டத்தட்ட நமக்கு தேவைப்படுகிறது. ஆக வந்து நாங்கள் ஆட்டு சாப்பிட்டு ஒரு ஆட்டை விட்டு அரை ஆட்டை விட்டுட்டு போனால் அதெல்லாம் நடக்காது. அதை பார்த்துக்குங்க. அதனால் விரும்புகிறவர்கள் இந்த நன்கொடைகளை கொடுத்து அந்த மாதத்தின் முதல் ஞாயிறு அந்த அன்னதானத்திற்கு நீங்கள் துணை நிற்கலாம். அதை தொடர்ந்து இந்த திருத்தலத்தில் கடந்த ஆண்டு அறிவித்தது போல் நிறைய திருப்பணிகளை நாம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். இந்த திருப்பணிகள் திருப்பண்டகரை சாக்ரிஸ்ட் அங்கு கட்டப்பட்டு அது திறக்கப்பட்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து நம் ஆலயத்திற்குள் நற்கருணை பேழை, நற்கருணை பிரசன்னம் இருக்கிறது.
அதைத் தொடர்ந்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற பகுதி 4500 சதுர அடி. இது செட்டில் போட்டு ஃபேவர் பிளாக் போடப்பட்டு இருக்கிறது. அந்த பக்கம் இருக்கிறது சமூக கூடம், சாப்பிடுவதற்கும் உறங்குவதற்கும் கால் நீட்டி உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்கும். அது 5100 அடி அந்த ஜெபக்கூடம், அந்த சமூக கூடம் அங்கே இருக்கிறது. அதைத் தொடர்ந்து முன்புறம் நுழைவு முற்றம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மேற்கூரை கிட்டத்தட்ட இந்த பீடத்திற்கு மேல் அது போடப்பட்டு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அலுவலகத்திற்காக ஒரு 1200 அடியில் ஒரு ஷெட் அங்கே போடப்பட்டிருக்கிறது. மாதம் சமைப்பதற்கு அன்னதானம் அந்த சமையல் கூடம் ஒன்று அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. சுற்றி சுவர் உட்கார்ந்துருக்க அந்த ஃபேவர் பிளாக் கிட்டத்தட்ட 25,000 சதுர அடி முழுவதும் அது போடப்பட்டு இந்த திருப்பணிகள் எல்லாம். அதற்கு மேலே ஒரு 500 சேரு போட்டால் பத்தாதுன்னு தான் அடுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போவதும் வருவதும் ஆண்டவருக்கும் தெரியும், இந்த கேமராவுக்கும் தெரியும் என்று சிசிடிவி கேமராவும் இங்கே போட்டாச்சு. ஆக எல்லா வசதிகளையும் இன்றைக்கு இந்த திருத்தலம் கண்டிருக்கிறது. அதற்கு நான் சொன்னது போல நன்கொடை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருளும் கிருபையும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு உண்டு. இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு 88 லட்சம் ரூபாய் இதுவரை செலவழித்திருக்கிறோம். இதில் பாதி பணம் தான் நன்கொடையாக வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிறார்கள். அள்ளி 5 காசை போட்டால் முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் வருகிறீர்கள், அள்ளி போடத்தான் மனசை ஆண்டவர் கொடுக்கணும், மரியாள் கொடுக்கணும்னு நாங்கள் இருக்கிற சாமியாரெலாம் வேண்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இதுதான் முக்கியமானது. ஆக இன்னும் கொஞ்சம் 40 லட்சம் ரூபாய் முன்பணம் விட்டு செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய நன்மனங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த காரியங்களையெல்லாம் செலவுகளெல்லாம் நாங்கள் சந்திப்பதற்காக விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதை தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, மழை விட்டாலும் தூவானம் நிற்காது. இதோடு இது முடியலை. வெளியூர்களிலிருந்து வருபவர்கள் தங்குவதற்கு வசதி கேட்கிறார்கள், அறைகள் கேட்கிறார்கள். அறைகள் இல்லை. வெளியிலிருந்து வருபவர்களை கொஞ்சம் பேசி எடுத்து என்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் என் ரூமுக்கு மேலே பெரிய ஒரு டெரஸ் இருக்கிறது, அதில் அவங்கள தங்க வைக்கிறேன். நேற்று கூட 25 பேர் சென்னையிலிருந்து வந்தவர்கள் தங்கி சென்றார்கள். ஆக அவர்கள் இங்கே தங்குவதற்கு ஓரிரு அறைகள் கட்டலாம் என்கிற எண்ணம். கட்டுவதற்கு இடம் அந்த சாக்ரிஸ்டி திருப்பண்டக அறைக்கு மேல் முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் அடுக்குமாடி அங்கே தான் இருக்கணும்ல, இங்கேயும் அடுக்குமாடி உருவாக்குவதற்கு நாம் விரும்புகிறோம். முதல் தளத்தில் 2 அறைகள், அடுத்த 2 அறைகள், அடுத்த மொத்தம் 6 அறைகள். இதற்கு 30 லட்சம் ரூபாய் குறைந்தது தேவைப்படுகிறது. இதற்கு சிறு சிறு காசுகளை வைத்து நான் துவங்க விரும்பவில்லை. 1 லட்சம் அதற்கு மேல் கொடுப்பவர்கள் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய குடும்பத்தின் இறந்தோர் நினைவாக, நீத்தோர் நினைவாக அவங்க ஒரு பெரிய அசெட் வச்சுட்டு போயிருக்கலாம், அதை நீங்கள் அனுபவிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு கிள்ளி அவர்கள் நினைவாக, அல்லது வாழ்வோரின் நினைவாக, நல்லது ஏதோ நடந்திருக்கும், வராத பணம் வந்திருக்கும், எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கவர்மெண்ட் அளந்திருப்பான், ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் 1 லட்சம் அதற்கு மேல் 1 ரூம் 2 ரூம் நான் உபயம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அது கட்டப்படும். அதற்குள் அவருடைய அந்த பெயர்கள் பதிக்கப்படும், குறிக்கப்படும் கல்வெட்டில். அவர்கள் வருகிற போது அல்லது அவர்களுடைய உறவினர்கள் வருகிற போது அவர்கள் யாரெல்லாம் கை காட்டி இவர்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுகிற போது அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், எதுவும் கட்டணம் இல்லாமல். பிறகு மற்றவர்கள் வருகிற போது ஒரு சிறு கட்டணம் கொடுத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக அந்த 6 அறைகள் கட்டுவது, இந்த அறைகள் உங்களிடமிருந்து சிறு காசை பெற்று இந்த காரியங்களெல்லாம் செய்கிறோம். பெரும் காசாக இப்படியாக கருதவர்கள் நினைப்பவர்கள் 1-2 பேர் விரும்பினர்கள் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கு நான் வழிகாட்டுகிறேன். அந்த காரியங்கள் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு 10 லட்சம் ரூபா நமக்கு தேவைப்படுகிறது. விரும்புகள் 1-2ன்னு நீங்கள் வந்து என்னை பேசினீங்கன்னா அதற்கு தக்க பணிகளை துவக்கலாம், நாம் முடிக்கலாம். அடுத்த வருடத்தில் 2 அறையோ 4 அறையோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் அடுத்த திட்டமாக இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு நிலைகளில் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள், வணங்கியவர்கள் இருக்கிறார்கள், ஜெபித்தவர்கள் இருக்கிறார்கள். ஐயோ கொடுக்க முடியலையே என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த திருத்தலம் இந்த வசதியை கண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய துணை, அருள்மிகு கன்னிமரியினுடைய உடனிருப்பு, கொடுத்து மகிழ்ந்த அந்த இதயங்களுடைய நிறைவான ஒரு உள்ளம், இவைகள் சாத்தியமாகி இருக்கிறது. எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருள் ஆசிர் கிடைக்க இந்த நாளிலே ஜெபிப்போம். இதற்காக ஒரு ஃபோல்டர், ஃபண்ட் ரைசிங் ஃபோல்டர், நிதி திரட்டும் ஃபோல்டர் இது உருவாக்கி இருக்கிறோம். இதில் பழைய திட்டங்கள்லாம் எடுக்கப்பட்டு விட்டது என செய்யப்பட்டு விட்டது. அதற்காக புதிய ஃபோல்டர் ஒன்று போட்டிருக்கிறோம். இது இந்த அறையை பற்றி நான் போட்டிருக்கேன், பயணியர் தங்கும் அறையை பற்றி போட்டிருக்கிறேன். விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளலாம். இதை வாசிக்க தெரிந்தவர்கள் பெருங்க, வாசிக்காதவர்கள் இதில் உப்பு மடித்து உள்ளே போட்டுறாதீங்க. அதனால் இது உப்பு மடித்து போடுவதற்கல்ல, இதை எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு தெரியல உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்து மற்ற படித்து கொடுத்து ஏதாச்சும் செய்யப்பான்னு சொல்லி நீங்கள் நன்கொடை வசூல் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். இதில் இந்த நவீன காலத்தில் இந்த QR கோடுன்னு கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துக்கும் இந்த கோடு கொடுத்துருக்குறாங்க. அங்கே 2 கோடு இருக்கிறது.
பெரியவர்கள் இந்த கோடலுக்கு ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பணங்களை அனுப்பினீர்கள் என்றால் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினீங்கன்னா அதற்குரிய ரசீதும் அதற்குரிய செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த அனுப்பியவர்களுக்கு அது தெரியும். ஆக இது கோடு பெரியவங்க ஒரு சிலருக்கு இது என்னப்பா அது இப்போ கோலமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேரப்பிள்ளையை கூப்பிடுங்க. அவங்களாம் இங்கே எக்ஸ்பர்ட்ஸ். அந்த செல்ஃபோனை நோண்டதில் அவங்களும் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவர்கள்ட்ட நீங்கள் ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். அங்கே வந்து 0 வந்து நிற்கும். அவங்கள 1 போட சொல்லுங்கள். அவங்க 1 போடுவாங்க. நீங்கள் விரும்பிய 0 பக்கத்தில் போட்டுகிட்டே போய் பாஸ்வேர்டாக என்னப்போ அதை 4 தான் போட்டிங்கனாக்க பணம் அருள்மிகு வெள்ளை எனக்கு யூடினுக்கு வராது, அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளுக்கு வந்துவிடும். இங்கு காரியங்கள் நடக்கும். அதை இதை பயன்படுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். எங்களுடைய தன்னார்வ பணியாளர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இதை பெற்றுக்கொள்ளுங்கள். தாராளமாக இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் செய்கின்ற காரணத்தினால் திருத்தலம் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் அன்புக்குரியவர்களே, இங்கே வந்திருக்கிற அருட்தந்தையர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மன்றாடுவோமாக. கரம் பிடித்து வழிநடத்தும் இறைவா, எம் பாதுகாவலி அருள்மிகு கன்னி வெண்ணை மரியாளின் திருவிழாவில் உம் திருவுடல் திரு இரத்தத்தால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது உடனிருப்பையும் பராமரிப்பையும் நாங்கள் கண்டு மகிழவும், நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ்வின் தடைகளை தகர்த்து துணிவுடன் எங்களின் இவ்வுலக பயணத்தை தொடர ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாளின் திருவிழாவில் நன்றி செலுத்த மகிழ்ந்திட உங்களை ஆண்டவரின் ஆசி வழங்கி காத்தருள்வாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பொங்கும் ஓவியமே எங்கள் ஊரின் காவடியே, தேவன் பாதம் சேர்ந்த உன்னையே தினம் தேடும் மாந்தர் போற்றி வாழ்த்துவோம்.